திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவாணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அருமையாக சொல்லுங்கள், நமச்சிவாய சொல்லுங்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலே திருவையாறு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து திருவையாற்றினை மகிழ்வோம். அறம்பலத்த நாயகி உடனமர் ஐயாரப்பரை வணங்கி இந்த 13வது பதிகம், 4ஆம் திருமுறையில் 13வது பதிகம் திருவையாறு, 4வது பாடம். திருச்சிற்றம்பலம். ஊழித்தியாய் நின்றாய், ஊழித்தியாய் நின்றாய் உள்குவார் அருளத்தாய், வாழித்தியாய் நின்றாய் வாழ்த்துவார் வாயானே, வாழித்தியாய் நின்றாய் படர் சடை மேல் பனிமதியம், ஆழித்தியை ஆழித்தி ஐயரற்கு ஆளாய் நான் ஒய்ந்தேனே. இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய ஊழித்தீயாக நின்றவனே, விரும்பி யாரொருவர் தியானிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே உள்ளவன், உடம்பகத்து இருந்து உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத முத்தியாக இருப்பவன், வாழ்த்தும் அடியவர்கள் வாயிலே உள்ளவன். வாய் திறந்தாலே சுவாமி தான், பெருமான் தான், சிவாய நம தான். பிரம்மனும் திருமாலும் காண முடியாத பெரிய தீப்பிழம்பாக நின்றவன், லிங்கனல் பீடமாக இருந்தவன், பெரிய தீத்தம்பம் பரவிய சடையின் மேல் உலகத்தார்க்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரனாய், தலைவனை பிரிந்த தலைவிக்கு கடலின் உள்ளிருக்கும் குதிரை முத்தி போலே, குதிரை முகத்தி போலே வருத்தும் பிறையை சூடியவனே, ஐயாரன் ஆகிய உனக்கு ஆளாக நான் வந்தேன், ஆளாக நான் வந்தேன் என்கிறார். திருச்சிற்றம்பலம். ஊழித்தீயாய் நின்றாயின பிரளய காலத்திலே காலாக்கினியாக இருந்து உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய அத்தனை பெரியவன் ஆயினும் கூட உள்கி நிறைந்து எழுவார். அவ்வளவு பெரியவர், அப்படிப்பட்டவன் உள்கி நின்று எழுவார் உள்ளத்திலே உரையும் அத்தனை நுண்ணியனும். அந்த நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்றார் இல்லையா, அதுதான். பெரியதில் பெருமையும் சிறியதில் சிறுமையும் உரியது எனக்கே உண்மை பெரியோ எனக்கு இந்த இருபதில் பாடுறார். ஆகவே மகாசங்கர காலத்திலே ஊழி முதல்வனாக நின்ற ஒருவன் அன்றி அப்பொழுது எல்லா உலகங்களையும் அழிப்பது, அதாவது பிரளய பாக்கு ஊழிச்சி அத்தியாய புறத்தே நின்றாலும் உள்குவார் உள்ளத்திலே அகத்தேயும் ஈரியல்பும் வல்லவன் அவன் பெருமான். உடம்பிலே உயிர் இனிது வாழ்வதாயின் வாழ வைத்து அருளும் கடவுளை வாழ்த்தும்.
அந்த வாழ்த்தும் வாயிலே அக்கடவுள் சொல்லுருவாக நிற்கிறான். வாழ்த்தே வாயை கொண்டாள். வாயே வாயே நீ வாழ்த்து கண்டாய் சொல்கிறார். தலையே நீ வணங்காய் சொல்கிறார். அப்போது வாழ்த்துவதற்குத்தான் இந்த வாய். அப்படி வாழ்த்துகின்ற பொழுதே பெருமான் அங்கு வந்துகிறார். அழிப்பது ஊழித்தி, காப்பது வாழித்தி, படைப்பது வாழித்தி, வாழி என்ற பெருமை மாலும் அயனும் காணாத அவர்கள் அஞ்சக்கூடிய வகையிலே பெருகிய தீ. நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பு என்கிறார் திருவாசகத்தில். அதனாலே மதியமும் ஆழித்தீயும் என்கிறார். இரு சுடரை என்கிற திங்களாய் ஞாயிறாய் இருக்கிறார். பால் மதியம்னு சொல்கிறார். குளிர்ச்சி பிறந்தேன். திருச்சிற்றம்பலம். ஊழித்தியாய் நின்றாய் உள்குவார் உள்ளத்தாய், வாழித்தியாய் நின்றாய் வாழ்த்துவார் வாயானே, வாழித்தியாய் நின்றாய் படசடை மேற் பனிமதியம் ஆழித்தி ஐயாரற்கு ஆளாய் நான் புய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவையாறு சென்று இந்த 4ஆம் திருமுறையிலே 4வது பாடலில் இந்த 13வது பதிகத்தில் பெருமானுடைய பேரருளை பெற்று அங்கு என்கடன் பணி செய்து கிடப்பது என்ற உழவாரப் பணியையும் நன்கு செய்து நலம்பல பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் பெருமானுடைய பேரருளாலே என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.